சுகுந்தி உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது? என் மேல அப்படி என்ன உனக்கு கோவம்? பின்ன என்ன தைரியம் இருந்தா எங்க மாமா கிட்ட சண்டைக்கு போவ? ஒரு மரியாதை வேண்டாம்? அவர் மட்டும் அப்படி பேசலாமா? பேசாம என்ன பண்ணுவாரு? உங்க அப்பா அம்மா 2 பேரும் என் வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்துறது தெரியும்ல உனக்கு? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சுகுந்தி? இது பார் சுகுந்தி, பேப்பர்ல உங்க அண்ணனை பத்தி அண்ணி பத்தி தப்பா எழுதுறத படிச்சுட்டு அவங்க அப்படி பேசிட்டாங்க. அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன சாரி? பேப்பர்ல போட்டதெல்லாம் நம்பிடுவீங்களா? ஐயோ சுகுந்தி, நான் நம்பல. உங்க அண்ணா அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு வேணும் சுகுந்தி. எங்க அப்பா அம்மா சம்மதிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்ப என் தங்கச்சி கதை என்ன ஆவறது? என்ன பாக்குற? என் தங்கச்சி மாலதி நீங்க எப்படி எல்லாம் லவ் பண்ணீங்க? தயவு செய்து என் தங்கச்சியை கைவிட்டாதீங்க மாப்பிள. யோ, யார் நீ? என்ன போய் மாப்பிளைக்கிற? பொறுமையா இருங்க, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணா நீங்க என் மாப்பிள தானே? என்ன அரவிந்த் இதெல்லாம்? ஏய் சுகுந்தி, நீ ஏன் இப்படி கேக்குற? அவ சொன்னதெல்லாம் நம்பாத. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. மாப்பிள அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க என் தங்கச்சியை லவ் பண்ணும்போது நான் உங்களை கண்டிச்சது வாஸ்தவம் தான். அதுக்குன்னு என் தங்கச்சியை தெரியாம சொல்றது ரொம்ப தப்பு மாப்பிள. என் தங்கச்சி மாலதி உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கா மாப்பிள. அவளை மோசம் பண்ணிடாதீங்க. பெண் பாவம் பொல்லாது. நான் உங்க காலில் வேணாலும் விழுறேன் மாப்பிள. என்ன விட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்க? கையெடு கையெடு. என்ன சட்டையெல்லாம் பிடிக்கிற? என் தங்கச்சி லவ் பண்றாங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன். இல்ல இங்கே உன்னை கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். ஏய், உன்னை இப்ப வெட்ட மாட்டேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்கப்புறம் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. இல்ல நடக்கிறதே வேற. இது யாரு? புது ஆளை புடிச்சிட்டியா? இத பாருமா, இவனை மாதிரி ஆளுங்களை நம்பி ஏமாந்துடாத. என் தங்கச்சி ஏமாந்ததோட போதும். இத பாரு மாப்ள, நாளைக்கு நல்ல பதிலா சொல்லணும். என் தங்கச்சிக்கு எழுதின லெட்டர்லாம் பத்திரமா தான் வச்சிருக்கேன். அத மனசுல வச்சுக்க. வரட்டா? இல்ல சுகுந்தி, அவன் மனுஷனா நீ? என்கிட்ட எவ்வளவு நல்லவன நடிச்ச. இப்ப உன் சாயம் வெளுத்து போச்சு. என்ன மறந்துரு சுகுந்தி. அவன் சொன்னதெல்லாம் போய். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே நடிப்பு. நீ தான் நடிக்கிற. போய் சொல்றவன் இப்படி அழுவானா? இப்படி கால்ல விழுந்து கெஞ்சுவானா? சொல்லு. இல்ல சுகுந்தி, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல, நம்பவும் தயாரா இல்ல. இனிமே என் மூஞ்சிலேயே நீ முழிக்காத. சுகுந்தி ப்ளீஸ். சுகுந்தி அரவிந்த் இப்படிப்பட்டவனா? ஒன்னும் புரியலையே. சார், நீங்கள் வேலை விஷயமா ஏற்கனவே என்னை வந்து பார்க்க சொன்னீங்க. ஆனால் என்னால் வர முடியாமல் போச்சு. அன்னைக்கு வேலைக்கு வர வழியில் 4 பேர் என்னை அடித்து போட்டாங்க சார். அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனையால் போலீஸு, கோர்ட்டு அது இதுன்னு போக வேண்டியதாக போச்சு சார். அதனால தான் உங்களை வந்து பார்க்க முடியல. சாரி சார். எனக்கு எல்லாம் தெரியும். பேப்பர்ல தான் நான் படிச்சேனே. ஏன்பா, நான் உனக்கு வேலை போட்டு கொடுக்க சம்மதிச்சதே ரத்னவேலு போன் பண்ணி கேட்டதுனாலதான். என்னது இது? அம்மா மீனாட்சி அக்கா சொன்னதா தானே எம்டி கிட்ட வேலை கேட்க சொன்னாங்க.
என்னப்பா யோசிக்கிற? சார் நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. ரத்னவேல் சார் எனக்கு வேலை போட்டு கொடுக்க சொன்னாரு. ஆமாயா, உங்க அம்மா என்கிட்ட வந்து என் மகனுக்கு வேலை போட்டு கொடுன்னு சொன்னதுக்கு காரணமே ரத்னவேலு சார் தான். என்ன சார் சொல்றீங்க? ரத்னவேலு எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு உங்க அம்மாவை என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஆனா அப்படிப்பட்ட நல்லவரோட மக சாவுக்கு நீ காரணமா இருந்திருக்க. ஏயா, இதுதான் நீ அவருக்கு செய்யற நன்றி கடனா? சாரி சார், அந்த சம்பவம் நானே எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துருச்சு. அவரோட சாவுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என் உள் மனசு தினம் தினம் எனக்கு கொண்டுகிட்டே இருக்கு சார். உன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சா இப்ப கூட உன் மேல கோபமும் எரிச்சலும் தான் வருது. என்னை மன்னிச்சிருங்க சார். ரத்னவேல் சார் எனக்காக உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வேலை கொடுக்க சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு நல்ல மனசு சார். ஆனால் நான் அவரோட பையன் சாவு காரணமாக இருந்துட்டேன்னு சார். அதை நினச்சா எனக்கே கேவலமாக இருக்கு சார். சார் இப்போ நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் சார். என் வாழ்க்கையில் பெரிய புயலே அடித்து ஓஞ்சிருக்கு. இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார். என் 2 தங்கச்சிங்களுக்கு எல்லாமே நான் தான் சார். அவங்க எதிர்காலத்துக்கு இததான் உங்க அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பக்குவமும் குடும்ப பொறுப்பும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையா? சார் எல்லாமே என் மன குழப்பத்தால் நடந்தது. இதை பற்றி கவலைப்படாதீங்க சார். இனிமே பொறுப்பாக இருப்பேன். தயவு செஞ்சு எனக்கு வேலை போட்டு கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் உங்களை தான் சார் மலை போல நம்பியிருக்கேன். நல்ல பதிலாக சொல்லுங்க சார். சரி, நான் யோசிச்சு சொல்றேன். இப்ப நீ கிளம்பு. சார் கிளம்புப்பா. அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பிப்போ. வரேன் சார். அபிராமி, உன்னை சுத்தி உள்ளவங்களோட பிரச்சனையை தீர்க்காம உன்னால எங்கேயும் போக முடியாது. எனக்கு தெரியும். இல்லக்கா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. சுகந்தியையும் அரவிந்தையும் சேர்த்து வச்சுட்டு பெரிய நாயகி வாழ்க்கையை சரி பண்ணிட்டு நான் ஆசிரமத்துக்கு போக தான் போறேன். என்ன அபிராமி, நீ உன்கிட்ட நான் இவ்வளவு எடுத்து சொல்லி இவ்வளவு பிடிவாம பிடிக்கிற? உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. முதல்ல இந்த பிரகாஷ் என்னடானா உன்னையும் புருஷனையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்த்தான். இப்போ சுகந்தியும் அரவிந்தையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இவன் ஏன் இப்படிலாம் பண்றான்னு எனக்கு தெரியலம்மா. ஏன்னா அது அவனோட சுபாவம். அவன் ஒரு சாடிஸ்ட். யார் ஒன்னா இருந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. பிரிச்சு வச்சு அவங்க படுற வேதனையை ரசிப்பான். அதுல அவனுக்கு ஒரு சுகம். ஆனா இனிமே அவன் நினைக்கிறது எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அதுக்கு இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன செய்ய போற அபிராமி? அதுக்கு இப்ப நம்ம உடனே 2 பேரும் சந்திக்கணும். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? கேக்குறோம்ல, பதில் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க கிட்ட என்னம்மா பேச போற? குடும்ப விஷயம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. உங்க வீட்டு சம்மதமே வேணான்னு வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனல. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? டீச்சர், நீங்க படிச்சவங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் புருஷன் நிரபராதின்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு. என்ன நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் டாக்டர் வருண் தன்னோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமும் நீங்க எங்க குடும்பத்தை வெறுத்து ஒதுக்கலாமா? நான் தப்பானவளா இருந்தா உங்க முடிவு சரிதான். ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சுகந்திய மருமகளா ஏத்துக்கிறது தான் நல்லது. ஒருவேளை நீங்க மறுத்துட்டா உங்களை மீறி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகந்தியும் அரவிந்தும் உங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? டேய் அரவிந்த், இங்க வா. இதோ பாருங்க, ஏதோ எங்க வீட்டுக்கு வந்ததுனால சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். எங்க பையனை ஒண்ணு நான் அப்படி வளர்க்கல. நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அப்பயே அவன் அதை செஞ்சிருப்பான். எங்க சம்மதத்துக்காக இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. டேய் இங்க வா. என்னடா இது?
என் பேச்ச மீறி சுகந்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? சொல்லேண்டா. சொல்ற கேக்குறாங்கல்ல? அது வந்து சொல்லுடா. இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. சொல்லுடா. தள்ளு, சொல்ற கேட்டுக்கிட்டே இருக்கல. சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இந்த விஷயத்துல நீங்க கோவப்படணும்னு சொல்லல, உங்க பையனும் சுகந்தியும் நல்லா இருக்கணும்னு தான் சொன்னேன். நம்ம கோவப்படுறதுனாலதான் அவங்க தப்பான முடிவுக்கே போறாங்க. உங்க மகன் விரும்புற பொண்ணையே நீங்க சேர்த்து வைக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? அரவிந்த், நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமாமா, சுகந்திய என்னால மறக்க முடியல. ஆனா ஆனா சுகந்திய பத்தி கவலைப்படாதீங்க அரவிந்த், நான் இருக்கேன். டீச்சர், உங்க விருப்பத்தை சொல்லுங்க. என் பையன் விருப்பத்தை நிறைவேற்ற தான் நாங்க ஆசைப்பட்டோம். சம்பந்தமும் பேச போனோம். அதுக்குள்ளதான் ஏதேதோ நடந்துடுச்சே. நடந்ததெல்லாம் இருக்கணும் டீச்சர். நடக்க வேண்டியதை பேசுங்க. ஆமா டீச்சர், இப்ப நீங்க சுகந்திய மருமகளை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? யாருக்காக இல்லைனாலும் என் பையனுக்காக நான் சம்மதிக்கிறேன். சார் நீங்க? நாங்களும் முழு மனசோட ஏத்துக்கிறோமா. ஆனா சார், மத்தத நான் பாத்துக்கிறேன். நீங்க சம்மதிச்சதே போதும். இப்பவே எங்க மாமியாரை பார்த்து தேதியை குறிங்க, நல்லதே நடக்கும். அது சரி. ஆனா நாங்க பேப்பர் நியூஸ படிச்சுட்டு உங்க மாமியார்ட்ட சண்டை போட்டு வந்துட்டோம். இப்ப எப்படி? டீச்சர் அம்மா, ஐயோ சம்மந்திமா, அத பத்திலாம் நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? சிவகாமி அக்காட்ட பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சரியா? சரிம்மா, கூடிய சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து பேசுவோம். பேசுறோம்ல, பேசி முடிக்கிறோம். சரிம்மா. அம்மா, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. இதோ கொண்டு ஐயோ, வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஒரு நல்ல விஷயம் பேசும்போது கண்டிப்பா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காருங்க. சீக்கிரம் கொண்டு வாமா. எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? கிளம்புறேன். வரமா. என்னப்பா, சந்தோஷம் தானே? இல்லைங்க. ஏன் அரவிந்த்? நீங்க எங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்திட்டீங்க. ஆனா நேத்து சுகந்தி எவன் பேச்சையோ கேட்டுக்கிட்டு என் மேல கோவிச்சுட்டு போயிட்டா. அதனால எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? தெரியும் அரவிந்த், அத நானும் நேர்ல பார்த்தேன். சுகந்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். என் விஷயத்துலயும் இப்படிதான் நடந்துச்சு. என் புருஷனும் உண்மையை தெரிஞ்சுக்காம என் மேல சந்தேகப்பட்டு அது விபரீதம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு விபரீதம் உன் வாழ்க்கையில நடக்க கூடாது. கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அமைதியா இருந்தா போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி மீனாட்சி அக்கா மீனாட்சி அடடே, கல்யாணம் வா, கல்யாணம் உள்ள வா. இருக்கட்டுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு வேலை கிடைக்க ஏற்பாடு பண்ணது யாரு? நீங்களா? நான் ஒன்னும் ஏற்பாடுலாம் பண்ணல. கல்யாணம் உங்க முதலாளிய பார்த்து அம்மா பேசினா வேலை கிடைச்சிரும்னு யதார்த்தமா சொன்னேன். அதனாலதான் அம்மா போய் பார்த்தாங்க. இப்போ அதுக்கு என்ன? நீங்க போய் சொல்றீங்கக்கா, நீங்க போய் சொல்றீங்க. யாரோ சொல்லிதான் நீங்க எங்க அம்மாவை முதலாளியை பார்த்து பேச சொல்லிருக்கீங்க. எனக்கு தெரியும். சொல்லுங்க, அது யாரு? என்ன கல்யாணம், நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. என் மனசுல பட்டதை அப்படியே உங்க அம்மா கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். மழுப்பாதீங்கக்கா. டாக்டர் வருணோட அப்பா ரத்னவேல் சார் தான் எங்க முதலாளி கிட்ட வேலை போட்டு கொடுக்க சொல்லியிருக்காரு. அதே ரத்னவேல் சார் தான் கல்யாணத்தோட அம்மா உங்களை வந்து பாப்பாங்கன்னு எங்க முதலாளி கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்க அம்மாட்ட ரத்னவேல் சார் பேசிருக்க சான்ஸே இல்லை. நீங்க தான் எங்க அம்மாட்ட இதை சொல்லியிருக்கீங்க. உங்ககிட்ட சொன்னது யாரு? சொல்லுங்க. ரத்னவேல் சார் கிட்ட எனக்கு வேலை போட்டு கொடுக்க சொன்னது யாரு?
உங்ககிட்ட எங்க அம்மாவை போய் முதலாளி பார்க்க சொன்னது யாரு? எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். தயவு செய்து சொல்லுங்கக்கா, உங்களுக்கு சொன்னது யாரு? அது வந்து அக்கா, ஏன்க்கா ஏன் சொல்ல தயங்குறீங்க? நீங்க ஒன்னும் எனக்கு கெடுதல் பண்ணல, நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. அந்த நல்ல காரியத்தை பண்ண சொன்னது யாரு? இதுக்கு ஏன்க்கா தயங்குறீங்க? சொல்லுங்கக்கா ப்ளீஸ். அது வந்து கல்யாணம். அக்கா, ரத்னவேல் சார் கிட்ட உனக்காக வேலை கேட்டது அபிராமி தான்ப்பா. என்கிட்ட சொல்லி உங்க அம்மாவை முதலாளியை பார்க்க வச்சதும் அபிராமி தான்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, அரவிந்த் வீட்டுல பேசி சுகந்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதும் அபிராமி தான். அது மட்டும் இல்லப்பா, இதெல்லாம் உங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அபிராமி சொல்லிட்டாப்பா. அதனாலதான் நான் மறைச்சிட்டேன். என்னக்கா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. அபிராமி தான் இதுக்கெல்லாம் காரணமா? ஆமா கல்யாணம். அப்போ என் மேல இவ்வளவு அக்கறையும் என் குடும்பத்து மேல இவ்வளவு பாசமும் இருக்கு அபிராமி, ஏன் என் கூட சேர்ந்து வாழ மறுக்கணுக்கா? அபிராமி வீட்டுக்கு போனேன், ரோட்ல பார்த்தேன், பல தடவை அவளை கெஞ்சி கதறி இருக்கேன். ஆனா அவ என் கூட வாழ மறுத்துட்டா. அது ஏன்க்கா சொல்லுங்க. அதுதான் கல்யாணம், எனக்கும் புரியல. உனக்காக சப்போர்ட் பண்ணி அவகிட்ட எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காப்பா. அது ஏன் தான்ப்பா தெரியல. இல்லக்கா, அவ என்ன வெறுக்கிற மாதிரி நடிக்கிறா. அவ என் கூட சேர்ந்து வாழணும்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறா. ஆனா அதை வெளிக்காட்டிக்க மறுக்கிறா. அதாங்க உண்மை. அதான் உண்மை. இல்ல கல்யாணம், அவகிட்ட அந்த மாதிரி ஒரு நினைப்பே இல்லப்பா. ஆமா கல்யாணம், நீ அவளோட புருஷங்கிற முறையில உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். சொல்றதுக்கே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இத்தனை நாளா உன்னை பிரிஞ்சு பிறந்த வீட்டுல இருந்த அபிராமி இப்ப நம்ம எல்லாரையுமே விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போகணுங்கிற விபரீதமான முடிவு எடுத்துட்டாப்பா.